பாத்து பாட்டி. வா பாட்டி வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. வாங்க நீ. அண்ணி, வாங்க நீ. வாங்க நீ. பாத்து பாட்டி. பாட்டி, கார்த்திக் வாங்க. நாங்க கரெக்டா வந்துட்டோம்ல, லேட் பண்ணலையே. இல்ல அண்ணி கரெக்டா வந்துட்டீங்க. ம். அண்ணன் வரலையா? இல்ல, அவருக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. பரவாயில்ல அண்ணி, அவர் என்னைக்காவது என்ன புரிஞ்சுப்பாரு. நீங்க உள்ள வாங்க. ரோஹிணி பேக் வாங்கிக்கோ. வாங்க, வாங்க பாட்டி, வாங்க வா, உள்ள வாங்கப்பா. பாட்டி அதுதான் நம்ம கடை. பாத்து. எப்படி? சூப்பரா இருக்குப்பா. வா, உள்ள வாங்கப்பா. வாங்க வா அதிமா. வாங்கப்பா. வா. அண்ணி இதுதான் நீ நம்ம கடை. பா எப்படிப்பா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. பாட்டி எப்படி? அம்சமா இருக்குப்பா. அண்ணி நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கார்த்திக். என்ன கொஞ்சம் கடை சின்னதா இருக்குல்ல? பெரிய வெற்றிலாம் ஒரு சின்ன புள்ளில இருந்து தான் ஆரம்பிக்கும். கடை மெயின் ஏரியாவுல இருக்கு, அதனால வண்டிகள்லாம் வரும். அந்த நம்பிக்கையில தான்ப்பா ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல, நல்ல நேரத்துல ஆரம்பிச்சிடலாம்ல. பாட்டி இருங்க, இன்னும் முக்கியமானவங்க வரணும். யார் அந்த முக்கியமானவங்க? வந்துருவாங்க. வந்துட்டாங்க. ஆ, வாங்க 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 சித்தப்பா. வாங்க சித்தப்பா. வேலு வா வேலு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் வேலு. சித்தி வாங்க சித்தி. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் சித்தி. வாங்க வாங்க சித்தி. வேலு வா. வாங்க சித்தப்பா. ஏன் தெரியல, இந்த சின்னவன் மேகலையை மட்டும் கூப்பிடாம இந்த ஏகாம்பரத்தையும் வேல்விழியும் கூப்பிட்டுருக்கானே. பெரியவனுக்கு இது தெரிஞ்சா நம்மள கஞ்சி காய்ச்சிருவானு. அம்மா பாட்டி. நாம என்னம்மா பண்றது? கார்த்தி இந்த மெக்கானிக் செட்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஏகாம்பரம் தான் பணம் கொடுத்துருப்பான் போல இருக்கு. ஐயோ, இது தெரிஞ்சா பிரபு நம்மள வீட்டுக்குள்ளேயே விட மாட்டானே. பாட்டி, கார்த்திக் இவர்தான் பணம் கொடுத்திருப்பாருன்னு உங்க பெரிய பேரை ஏற்கனவே சொன்னாரு. ஓ அப்படியா? சொன்னானா? அப்படின்னா சரி, நமக்கு எந்த சேதாரமும் ஆகாது. வாங்க சித்தப்பா. வாங்க சித்தி. வாங்கம்மா. வா வேலு. அத்தை. ஆதிர, நீ வருவியோ மாட்டியோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பிரபு உன்னை நல்லபடியா அனுப்பி ஆமா வச்சானா? அத்தை, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி. அண்ணி நீங்க தான் குத்து விளக்கு ஏத்தி வைக்கணும். இல்ல கார்த்தி, மாமாவோ பாட்டியோ இல்ல சின்ன அத்தையோ ஏத்துட்டோம். ம்ஹும். இல்ல அண்ணி, எனக்கு நீங்க தான் குத்து விளக்கு ஏத்தணும். தயவு செஞ்சு மறுக்காதீங்க. புடிங்க. ஆதிர, அவன் தான் சொல்றான்ல, வாங்கி விளக்கேத்து ஆதிர. ம் இந்தாங்க அண்ணி. விளக்கேத்து. டாடி ஆரம்பிச்சிரட்டுமா? ஆரம்பி. ஆதிர ஒரு நிமிஷம். அண்ணா, உன் அம்மா அப்பா ஸ்தானத்துல உன் சித்தியும் சித்தப்பாவும் இருக்கும்போது அவங்கள குத்து விளக்கு ஏத்த சொல்றதா நியாயம். அவங்க ஏத்தட்டும். வேல்விழி, நீ ரொம்ப நியாயம் தெரிஞ்சவதான். பேசாம இருந்தாலே போதும். மம்மி, உன் மரியாதையை காப்பாத்துறதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இத பாரு, என் மரியாதையை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீ குறுக்க பூந்து குட்டைய குழப்பாத. ஆதிர, நீ விளக்கேத்துமா. ஏய், நீ விளக்கு ஏத்த கூடாது. வேல்விழி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என் அண்ணியை நான் என் அம்மா ஸ்தானத்துல தான் வச்சு பாக்குறேன். அவங்களுக்கு எனக்கும் நடுவுல கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அண்ணி தான் என் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அண்ணா, வேலு இருடா. கார்த்தி ஆசைப்படுற மாதிரி ஆதிரியே குத்து விளக்க ஏத்துட்டோம். தேங்க்யூ சித்தப்பா. அண்ணி,
விளக்கேத்துங்க நீ. ஆதிரன் விளக்கேத்துமா. ஓ மனசு போல இந்த மெக்கானிக் ஷாப்பும் நல்லா வரட்டும். ம். என்ன டாடி நீங்களே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பிரேக் அமுக்கிட்டீங்க. என்ன விட்டுருந்தீங்கன்னா ஆதிரை கிட்ட பெருசா பிரச்சனை பண்ணிருப்பேன். இல்லடா, ஆதிர கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக நம்ம கார்த்தியை எதிரியாக்க கூடாது. அதனாலதான் உன்னை தடுத்துட்டேன்.